தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களும் செழிப்பதற்காகவும் கொழுப்பதற்காகவும் தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்கி ஆள வேண்டும் என்று 44 சட்டங்கள் இருந்தன. தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொழிலாளர்களுக்கென்று வாரியங்களும் 44 சட்டங்களும் இயற்றினார். அது எல்லா தொழிலாளர்களுக்கும் அடங்கும். ஆனால் இப்பொழுது 4 சட்டங்களாக சுருக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக சுருக்கப்பட்டு இருக்கிறது? தொழிலாளர்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும், தொழிலாளர்களுடைய உரிமை நலன்களை நசுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் அம்பானியும் அதானியும் வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் போர்க்கொடி தூக்கப்படுகிறது. மக்களுடைய உழைப்பை, தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடாது என்று இப்படிப்பட்ட தியாக தீபங்களால் வளர்க்கப்பட்ட இந்த தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் சட்டங்கள் இன்று நசுக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆகவே மோடி அரசை, பாஜக அரசை கண்டித்து நாடு தழுவிய போராட்டங்களை நாம் எடுத்திருக்கிறோம். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, இது நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். எப்பொழுதுமே தமிழ்நாடு என்பது சிறப்பு மாநிலம். தொழில் வளர்ச்சியாகட்டும், பண்பாடாகட்டும், கலை இலக்கியமாகட்டும், வரலாறாகட்டும், கீழடி முதல் இன்று வரை நம்முடைய தமிழ்நாடு என்ற ஒரு பாரம்பரியம் உள்ள நாடு, உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற தமிழ்நாடு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது இந்த தொழிலாளர் சட்டங்களை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். எப்பொழுதுமே தமிழ்நாடு என்பது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுவார். அந்த அடிப்படையில் நீங்கள் ஏற்றுகின்ற தொழிலாளர் சட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு பொருந்தாது. ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 44 சட்டங்களை இயற்றி இருக்கிறார் தொழிலாளர் நலன்களுக்காக. அதை நீடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம். தொடர் போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக நடக்கும். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், பாஜக அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். தொடர் போராட்டம் தொடரும். இது ஆரம்பிச்சிருக்கும். தொழிலாளர் நலன்கள், உரிமைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தோழமை கட்சிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் போராடுகிறோம். இந்த போராட்டம் என்பது இந்த சட்டங்களை திரும்ப பெறும் வரை, தொழிலாளர்கள் உரிமையை மீட்டுக் கொடுக்கும் வரை தொடரும். போராடிட்டு இருக்கமா ரோட்ல நின்று இதுல சொல்லுங்க. அடுத்தது ஏற்கனவே வேளாண்மை திருத்த சட்டம் என்று ஒரு கருப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தை மூடிக்கொண்டு இரவோடு இரவாக நிறைவேற்றினார்கள். பிறகு இரவோடு இரவாக அதை திரும்ப பெற்றார்கள். காரணம் என்ற 13 மாத போராட்டம். அதே போன்று தொழிலாளர் நலன் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இந்த சட்டம் திரும்ப பெறும் வரை நாங்கள் போராடுவோம். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நேற்று காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், தொழிலாளர்கள் ஒற்றுமை வளர வேண்டும், தொழிலாளர்களுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைந்து போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு எதிரான என்னென்ன சட்டங்களை கொண்டு வர முடியுமோ அந்த சட்டங்களை தொடர்ந்து பாஜக அரசு கொண்டு வருகிறது. இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருகிறார். இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவில் உள்ள மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவுடைய மக்களுடைய உரிமைகளை பிடுங்கி டொனால்டு ட்ரம்ப் சொல்லுகிறார் என்று கையொப்பமிடக்கூடாது. இதுதான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய நாடாளுமன்றத்தின் உரையும். தேங்க்யூ. நாங்க போராட்ட காலத்துல இருக்கோம். நாங்க வாங்க சத்தியமூர்த்தி பவன்ல கூட்டணி பத்தி எல்லாம் பேசுவோம். இது போராட்ட காலத்துல நிற்கும் போது இங்கேயும் கூட்டணியா? மக்களுக்காக தாமா இருமா. ஒரு ஒரு கட்சிகளும் மக்களுக்காக போராடுறோம். அதுக்கு பிறகுதான் கூட்டணி, அதுக்கு பிறகுதான் எலெக்ஷன், தேர்தல் எல்லாம். அவருடைய கருத்தெல்லாம் ஏன் பொருட்படுத்துறீங்க?